ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் செட்டிநாட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு 75 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து குழையாமல் இருக்குங்க. அதுக்காக வேண்டி ஒரு பசவு தன்மையாகவும் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஒரு பல் பூண்டு சேர்த்து நம்ம இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க வேக வச்சு. இப்போ அது வெந்துட்டுக்கிட்டுங்க. வேகிறக்குள்ளே நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி வச்சுட்டு நம்ம வெறும் வடக்கல்ல தான் இப்போ வறுக்க போகிறோங்க. கொஞ்சமாக ஒரு 10-20 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மணம் வர வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வறுவட்டு வந்துருச்சுங்க. நல்லா வெடித்து வருதுங்க. கருகிடாமல் நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாங்க. ஒரு தட்டில் கொட்டிட்டு திருப்பி வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த எண்ணெயில் ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகா நல்லா காரமாக இருக்குங்க. அதனால் நான் ஒரு 3 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் மிளகா காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கங்க. இது நல்லா இது போல் நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு வறுவட்டு வந்ததையும் அதையும் தனியாக நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இது கூடவே மல்லி விதைகள் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை 3ஐயும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் இது கூட துவரம் பருப்பு வேணாலும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தி வறுத்துக்கலாங்க. நான் உளுந்தெல்லாம் சேர்க்க மாட்டேங்க, இது மட்டும் தான் சேர்ப்பேங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. உளுந்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்மெல்லே வேறு மாதிரி வந்துடுங்க. அதனால் உளுந்து சேர்க்கக்கூடாதுங்க. பருப்பு மட்டும் நம்ம துவரம் பருப்பு இல்லைன்னா பச்சைக்கடலை பருப்பு இதில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. இது போல் ஓரளவுக்கு நல்லா வறுவட்டு வந்துருச்சுங்க மணம் வர. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. தட்டில் நம்ம கொட்டிட்டு திருப்பி வாணலியை நம்ம வச்சுக்கலாங்க. சின்னதாக ஒரு 2-3 பெருங்காய துண்டு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா நம்மளுக்கு உப்பி வந்ததே அதையும் எடுத்து நம்ம இந்த அரைக்கிற பொருளோடையே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாங்க. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் கருகாமல் நம்ம நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதுங்க. ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க.
ஒரு நிமிஷம் வறுத்தாலே நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று பாருங்கள் இது போல் உதிரி உதிரியாக ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்துருங்க. ஒரு மணமும் வந்துருங்க. இதில் அந்த ஸ்டேஜுக்கு வறுவிட்டால் போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த வறுத்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு சூடு ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா பருப்பு வெந்துட்டு குழையாமல் இது போல் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாதுங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெந்து மசிகிற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் பருப்பு அப்படியே இருக்குங்க குழையாமல். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வேக வச்சுக்கணுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில வந்து ஒரு ஆர்க்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸ் தக்காளி ஒன்று நம்ம வெட்டி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு வெந்துட்டுட்டுங்குது. தண்ணி வேணால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த இருக்கிற தண்ணியிலே வந்து இந்த காய் வந்து வெந்துட்டுட்டுங்க. இப்போது சூடு ஆறுனது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதையை கொஞ்சம் வந்து நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இது போல் நல்லா குறகுறப்பாக நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்தாமல் அதுக்கப்புறமா அந்த வறுத்து வச்சுக்கிற தேங்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு புளி வந்து எடுத்துகிட்டு நம்ம இது கூட தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி வந்து அளவாக தான் சேர்த்துணுங்க. அதனால் கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு மட்டும் புளி வந்து எடுத்துருக்குறேங்க நான். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இது போல் நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்ம நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த கொதிச்சுட்ருக்கிற சாம்பாரில் வந்து இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம திருப்பி கொதிக்க விடலாங்க. இது நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா கமகமன்னு இந்த அரைச்சதே வந்து அவ்வளோ கமகமன்னு மணமாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு நம்ம ஜாரில் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு ஜாரையும் கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துனா போதுங்க. பாருங்கள் ஒரு 4-5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வெந்து சாப்பிட்டா இது போல் நல்லா வெந்து வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து புளி சேர்த்தணுங்க. இல்லைன்னா சீக்கிரம் வந்து முருங்கைக்காய் வந்து வேகாதுங்க. புளி கரைச்சி வச்சுக்கிற புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடலாங்க. தான் இது நல்லா கொதித்து வந்தது நம்ம இது இறக்கிட்டு ஒரு தாளிப்பு படக்கலை வச்சு தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரியட்டுங்க. சின்ன வெங்காயம் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள் சூப்பராக இது போல் சின்ன வெங்காயம் வந்து பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. இது நம்ம எடுத்துகிட்டு குழம்புல சேர்த்து கொட்டிக்கலாங்க. நல்லா இது போல் பொன்னிறமாக நம்ம பொரித்து வெங்காயத்தை வந்து சேர்த்தோம்னா கடைசியாக நல்லா கமகமன்னு
ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சதுனால ஒரு மனம் வந்து நல்லா தனியாக இருக்குங்க. இந்த வெங்காயமும் இது போல் பொன்னிறமாக பொரித்து கொட்டுறப்ப இன்னமும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குங்க. இப்போது திருப்பியும் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்துட்டுலாங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம இறக்கிட்டு மல்லியில தூவி பரிமாறிக்கலாங்க. இப்போ சூப்பரான சுவையான அரைச்சி விட்ட செட்டிநாட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கமகமன்னு மனத்தோட சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாம் ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க. நன்றிங்க.